ரைட். இப்ப பாருங்க, இதுல இவன் அன்றைக்கு இந்த 32ஆம் கேள்வி செய்யக்குள்ள கேள்வி இருக்க சொல்லிடுறான். இப்படி தண்டவாளத்துக்குள்ள, இப்படி காந்தப்புலத்துக்குள்ள தண்டவாளம் இருக்குது. இந்த கோள் அசைக்கைக்குள்ள இந்த கோள் எப்படி அசைக்கிறார்? மாறாபகத்தோட அசைக்கிறார். கான்ஸ்டன்ட் வெலோசிட்டியோட மூவ் பண்ணிக்க. இதுல ஒரு கரண்ட பற்றி கேச்சாரு இல்லையா? மின்னோட்டம் தங்கி இருப்பது. இதுக்குள்ள ஒரு கரண்ட பற்றி பாத்துறாங்க. இது இந்த அலகு நிலத்தடை, இந்த ரெசிஸ்டன்ஸ் யூனிட் லென்த் இல்லையா? அது ஆர் நோட் எடுத்துறேன்டா. யூனிட் லென்த்துக்குரிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோட் எடுத்தா இதுல ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் பாத்துறாங்க. எவ்வளவு லென்த்துக்கும் இவ்வளவுக்கும் அப்ப ஃபுல்லாவே உருவாகும். பேட்டரி ஃபுல்லாவே உருவாகும். இதுல உருவாகும், இதுல உருவாகும், இதுலயும் உருவாகும். பட் இதாலையும் கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போறது இந்த பேட்டரி மட்டும் தானே. இதுக்கெல்லாம் சர்க்கிட் கம்ப்ளீட் ஆகுது. இது அன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த இஎம்எஃப் என்ன இஸ் ஈக்குவல் டு பி எல் இந்த லென்த் இல்லையா? சோ பிஎல்வி இது அதுல ஒரு கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டா என்ன வரும்? இ ஓவர் ஆர். இந்த தண்டவாளத்துக்கு தடை இல்லை, அப்ப இதுக்கு தான் தடை இருக்குது. அப்ப இக்கு பிஎல்வி தடைக்கு என்ன போடுவீங்க? ஒரு அலகு நீளத்துக்கு ஆர் நோட். அப்ப இது எல் நீளம் இல்லை, இந்த அளவும் இவ்வளவுல இருந்து எல் எடுத்துனாங்க. அப்ப எல் இன்டு ஆர் நோட். இங்கால இருக்கிற தடைகள் ஒர்க் பண்ணார் கரண்டோட இருக்குல்ல. அப்ப இப்ப எல்லும் எல்லும் போயிடும். I is equal to BV over R naught. இதை வச்சு கூட நாங்க என்ன பார்த்துனாங்க சொன்னா ஏபி என்ற நீளத்துல தங்காது இல்லையா? இயக்க வேகத்துல தங்கி இருக்கும் பார்த்துனாங்க. பிறகு குறுக்குவெட்டு பரப்புல தங்குமா? அங்கதான் பிள்ளை. குறுக்குவெட்டு பரப்புலையும் தங்கி இருக்கும். ஏன்? cross sectional ஏரியாவிலையும் தங்கி இருக்குமே. இந்த அலகு நிலத்தடைக்குள்ள இருக்குல்ல cross sectional ஏரியா இல்லையா? அலகு நிலத்தடை மொத்தமா மெல்லிசா எடுத்து ஆர் நோட் மாறுமே. ஏன் ஆர் நோட்டுக்காண்டி என்ன போடலாம்? ஏ இன்டு ரோ. ரோன்றது என்ன? தடைத்திறன், ரெசிஸ்டிவிட்டி. தடைத்திறன் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. அப்ப ஏ இன்டு ரோ. அப்ப இங்க ஏயில டிபெண்ட் ஆயிருக்கு. நான் ஏயில தங்காது அப்படின்னு சொன்னாங்க. ஏ பிள்ளைன்னு சி பிள்ளைன்னு சொன்னாங்க. ஏயில தங்கம். சோ காந்த பயணத்தின் பெருமல்ல தங்கம். அப்ப அதுல விட என்ன? ஏசிஇ என்று வரணும். ஆனா அப்படி ஒரு ஆன்சர் இல்ல. ஓகே. அப்ப ஏசிஇ நோ பிசி. என்ன பிசி இருக்கா? பிசி இருக்கு. தேர்ட் ஆன்சர். தேர்ட் ஆன்சர் இல்லையா? நினைக்கிறேன் அவர் கொடுத்த ஆன்சர் ஃபோர்த் ஆன்சர். பட் தேர்ட் ஆன்சர் அதான். ஓகே தானே? அதை கரெக்ட் பண்ணி கொள்ளலாம். இது நான் கமெண்ட்ல போட்டிருந்தேன் ஒருத்தர். நான் அவனுக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிதான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சொல்லுவோமே, திருப்பி ஒருக்க சொல்லுவோமேன்றதுக்காக இதை சொன்னேன். இன்றைக்கு நாங்க இது பார்க்கணும். 35 35 பார்க்கணும் இல்லையா? என்னவா? 3 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரைகள் கொண்டு 2 சவர்க்கார குமிழிகள் ஒன்றிணைந்து ஒரு தனி சவர்க்கார குமிழியை உருவாக்கும் போது 96 மில்லி ஜூல்
சக்தி இழப்பு ஏற்படுகின்றது. பைசமன் 3 எனவும் சவர்க்காரத்தின் மேற்பரப்பிழுவை 2 எனவும் கருதினால் உருவாகும் புதிய குமிழி நேரு. இப்ப என்ன சொல்லிட்டார்? 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மற்றது 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு குமிழி உருவாகுது இல்ல? அதின் ரேடியஸ் என்னதான் கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும் இது உருவாக ஏரியா குறையணும். சக்தி இழப்பு வருதுன்னு சொல்லிட்டார். என்ன 96 மில்லி ஜூல் வெப்ப சக்தி இழப்பு ஏற்படுது. எனர்ஜி லொஸ் ஆகுதுண்டா ஏரியா குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் அந்த ஏரியா குறைஞ்சா டெல்டா ஏ இன்டு டி, அதுதான் அந்த இழப்பு. எவ்வளவு? 96 மில்லி ஜூல் என்றபடியா 10⁻⁻. டெல்டா ஏ என்ன போடுவீங்க? மேற்பரப்பு குறைவு. இப்ப இனிஷியலா இருந்ததுல இருந்து ஃபைனலா இருக்கிறத கழிச்சுட்டீங்க. இனிஷியலா இதுக்கு எவ்வளவு பரப்பு இருக்கு? 4πr². r² வந்து 9. அப்படி 2 உள்ளுக்கொண்டு விளையாட வேண்டும். இன்டு 10⁻⁻4 ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஆக 15,000 சாக. இந்த ஏரியா என்ன? 4πr². r² வந்து 36. அப்படி 2 உள்ளுக்கும் வெளியாளையும் இன்டு 10⁻⁻4 மைனஸ் இது இந்த ஏரியா கழிக்கணும். 4πr². இதை சென்டிமீட்டர்லயே போட்டுருவோமா? அப்ப 10⁻⁻4. அதுக்கு 2 போடணுமே. 2 மேற்பரப்பு இருக்கு. 10⁻⁻4 இன்டு டி. டி வந்த எவ்வளவு? 2. மேற்பரப்பு 2 இருந்தீங்க. அந்த டீயை தான் 2 போடுறோம். இது என்னதுக்கு ஈக்குவல்? 96 இன்டு 10⁻3. இப்ப பைக்கு 3 போட சொல்லிட்டேன். இப்ப எல்லாத்துலயும் ஒரு 10⁻³ விடலாம் எல்லாம். அப்ப இதுல ஒரு 10⁻1 மீன். இப்ப பைக்கு 3 போடுவோம். இந்த 2 கூட அங்க சுருக்கி விட்டுருவோம். அப்ப எவ்வளவு வந்துடும்? 48. இப்ப இதுல 8π எடுக்கலாம். எல்லாத்துலயும் 8π எடுத்துடலாமா? 8π இன்டு 10⁻1 எல்லாத்துலயும் எடுத்துடலாம். 8π 10 இதுல 9 சக 36 சய 6 இருக்கு. இப்ப இது 10⁻1 அங்கால போகும். அகில் ஒண்ணு ஆகும். அப்ப இது 45 சய 6 இருக்கு. 10⁻1 அங்கால போனா என்ன? 10⁻1 ஒண்ணுக்கு 10 மேல போனா 480. கீழுக்கு என்ன இருக்கு? 8 தர பை வந்து 3. 8 3 24. 24 விட்டு 20. இப்ப இந்த 20 கொண்டு கழியுங்க. அப்ப r² சமன் 25. இங்க r² 25 6 எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். அப்ப புதிய குமிழியின் ஆறு என்ன? 5 சென்டிமீட்டர். சவர்க்கார குமிழி செய்யறதுக்கு கனடா வச்சு சாப்பிடுது இல்லாது ஒளியுமே ஈக்குவே பண்ண இல்லாது. அது உள்ளுக்கு பிரஷர் மாறும். அப்ப கனடாவும் சமன் இல்லை. இப்ப இங்க சக்தி இழப்பு தந்தபடியா பரப்பு குறையுது. இதுவே தியரியில படிக்க நாங்க சேர்ப்போம். தியரியில படிக்க நாங்கள் சக்தி இழப்பு இல்லாமல் சேருதுன்னு சொல்லியிருக்கோம். சக்தி இழப்பு இல்லாம சேருதுண்டா இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி இங்க இருக்கிற டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் என்று செய்திருப்பாங்க. ஓகே தானே? ஓகே. அடுத்தது முப்பத்தி 6ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? கோள வடிவ திண்ம துணிக்கைகள் சீராக பரவியுள்ள
நீர் கொண்டு பாத்திரம் ஒன்றில் அசை பெற்று பாத்திரம் ஒன்று அசை பெற்று வைக்கப்பட்டுள்ளது. நேரம் T7 T1 நீர் தெளிவடைய ஆரம்பித்து T7 T2 தெளிவடைந்து முடிகிறது. சரி, துணிக்கைகள் நீரில் இடப்பட்ட உடனேயே முடிவு பெறத்தை அடைகின்றன. அந்த மாதிரியில் உள்ள மிகச்சிறிய துணிக்கையின் ஆரை A1 ஆகவும் மிகப்பெரிய துணிக்கையின் ஆரை A2 ஆகவும் இருப்பின் A2 A1 எனும் விகிதம் ஜார். என்ன கேட்கிறார்? இப்ப ஒரு பாத்திரம், இதுக்குள்ள திரவ துளிகள் என்ன செய்தாமா? சீரா பரவி இருக்குது. கோண வடிவ திண்ம துணிக்கைகள் பரவி இருக்குது. இப்ப இது அப்படியே வச்சோன்ன T7 T1 தெளிவடைய ஆரம்பித்து T7 T2 தெளிவடைந்து முடியுதாமா? T1 ஆரம்பிக்குது, தெளிவடைய ஆரம்பிக்குது. என்ன இதுல இருக்கிற துணிக்கைகள் படிய ஆரம்பிக்குது. இப்ப T7 T2 தெளிவடைந்து முடிவுகின்றது. துணிக்கைகள் நீரில் இடப்பட்ட உடனேயே முடிவு அடைகின்றன. மிகச்சிறிய துணிக்கையின் அறை A1 ஆகவும் மிகப்பெரிய துணிக்கையின் அறை A2. இப்ப என்ன எப்படி காண்றது? இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, தெளிவடை ஆரம்பிக்குதுன்னா படிய ஆரம்பிக்குது. இவர் ஆக்சுவலா என்ன மீன் பண்றாருன்னா, நீங்க இப்ப இதுவரைக்கும் இப்படி ஒரு கேள்வியை சந்திக்கலன்னா இது என்ன சொல்றாருன்னு நீங்க யோசிப்பீங்க. நான் இப்ப இந்த மாதிரி கேள்வியை செய்திருக்கேனா? அப்ப இவர் என்னதை கேட்க வர்றாருன்னு எனக்கு விளங்குது. எப்படி என்றா, இப்படியாத்தான் இருக்கணும் அப்படின்னு விளங்குது. என்னன்னு கேட்டா, இப்ப இதுல இருந்து ஒரு துளி இருக்குமா? சின்ன துளி. இது T1 நேரத்துல இங்க வந்து சேரும். அதுதான் சிறிய துளி. ஓகே, சோ சிறிய துளி. இப்ப இந்த துளி இங்க வந்து சேர்றது T1 நேரம். Right. இனி T2 நேரத்துல என்ன பெரிய துளி வந்து சேருது. அப்ப செய்ய முடியுதாமல்லோ. அப்ப உங்களுக்கு தெரியும், அரை கூட கூட வேகம் என்ன செய்யும்? T1 நேரத்துல வருவது பெரிய துளி. அரை குறைஞ்சது வேகம் குறையும். அப்ப முதல்ல வந்தது பெரிய துளி, இதுதான் பெரிய துளி. முதல்ல வந்தவர் கடைசியா வந்தவர் தான் சின்ன துளி. ஏன்? முடிவு வேகம் என்ன? டெர்மினல் வெலோசிட்டி. டெர்மினல் வெலோசிட்டி வந்து 2a²t d - ρ/9 அரை கூட கூட வேகம் கூடும். வேகம் கூடினா டக்குன்னு வந்து வேகம் குறைஞ்சவ கடைசியா வரும். அப்ப அரை கூடினவர் முதல்ல வந்துட்டார் T1 நேரத்துல, அரை குறைஞ்சவர் லேட்டா வரும். ரெண்டும் வந்தது ஒரே ஆளம் தான். மாறாக்கது விட்டோன்னே முடிவு இங்க இருந்து முடிவுத்தோட வரல. ஓகே, சோ இது என்ன முடிவு? V1 என்று வைப்போம். இது என்ன V2. இப்ப இந்த T1 என்னதுக்கு ஈக்குவல்? இந்த T1 என்னதுக்கு ஈக்குவல் கேட்டீங்களா? எச்சுங்கள் தூரத்துங்கள் கது எச்சுங்கள் V1, T2 என்றது எச்சுங்கள் V2. ஓகேயா? இப்ப ஒன்னு பிச்சுட்டு என்ன வரும்? T1 T2 என்றது. சோ V2 மேல போயிடும். V2 V1. V2 காணி என்ன போடுவீங்க? சோ V2 நேர்வீத சமன் A2². இது சிறிய அறை. பெரிய துளின்னா R2 என்ன? சிறிய துளியின் அறை A1. அப்ப V2 A1². V1 A2². ஒன்னு பிச்சுட்டு என்ன வரும்? V2 V1 சமன்
A1 over A2 ன்னு ஸ்கேலார். அவர்கிட்ட எடுத்துடுங்க. A1 over A2 is equal to T1 over T2 to the power. கேட்டது A2 உங்களே A1. கேட்டது A2 over A1. அவன் T2 over T1 to the power. சரி, நான் இப்ப கேள்வியில் ஏதோ சிக்கல்னு சொன்னேன், என்னது? இப்ப தெளிவடை ஆரம்பிக்குதுண்டா, இப்ப இப்படி ஒரு பெரிய துணி இங்க இருந்தா என்னடா சொல்லிக்கும்? ஏன் சீரா பரவி இருக்குன்னு சொன்னாரല്ലോ. அப்ப ஒரு பெரிய துணி இங்க இருந்து படிக்கிறதும் தெளிவடை ஆரம்பிக்கிறது தானே. அப்ப இதுக்கு எப்படி காண்றது? இதை விட பெருசா இருக்கு. அப்ப அவர் இந்த மீனிங்ல வந்து இங்க இருக்கிற பெரிய துளி கீழே வந்து படுகிறது தான் தெளிவடைய ஆரம்பிக்குது என்றார். கடைசி துளி வந்து முடிகிறது தான் என்ன சொல்றார்? மேல இருந்து வந்து சேர்றது தான் என்ன சொல்றார்? முடியுதுன்னு சொல்றார். விளங்குதல்ல? ஓகே, இது கேள்வியில டிரான்ஸ்லேஷன் பிரச்சனையா அல்லது அவர் கேள்வி கேட்டது பிரச்சனையான்ற பிரச்சனை. பட் ஐடியா இதுதான். விளங்குதானே இது? Right. 37. படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்று புள்ளி சீசார்பாக புள்ளி A அழுத்தம் சய 2 வோல்டேஜ் எனில் புள்ளி D சார்பாக புள்ளி B அழுத்தம். இப்ப 5-5-1-4. இப்ப என்ன சொல்லிட்டார்? A சார்பாக சரி C சார்பாக A அழுத்தம் என்றா இது 0 இதுல இருக்கிற அழுத்தத்தை தந்திருக்கேன். ஓகே, நான் இப்ப இது 0 எடுத்து இது செய்யறேன். C சார்பாக A. இப்ப என்ன சிக்கல்? இதுல இருக்கிற அழுத்தம் எங்களுக்கு போடல. இதுவும் இதுவும் தொடர். வேற கனெக்ஷன் இல்ல. இதுவும் இதுவும் சீரிஸ் தானே. அப்ப இதுக்கே ஈக்குவல் வரும். இப்ப கரண்ட் எங்க இருந்து ஓடும்? இங்க இருந்து இங்க ஓடும். இங்க இருந்து இங்க ஓடுதுண்டா இதுல என்ன வரும்? சயோன். ஏன் இதுக்கு ரெண்டு வித்தியாசம். இதுக்கு வித்தியாசம் ஒன்று இருக்கணும். கரண்ட் இப்படி ஓடுதுண்டா இது 0, இது -1 -2. அது -1. ஓகே, இப்ப பில என்ன அழுத்தம் போடுறோம்? ஏன் சிக்கலண்டா இதுலயே ஒரு கனெக்ஷனை காட்டல. எப்படி கரண்ட் ஓடும்? இத காட்டாட்டிக்கு பிரச்சனை இல்ல. இத காட்டாட்டிக்கு இது சீரிஸ். ஓகே, இப்ப இதுக்கு 2 4 கொண்டா பிரியும்னு போடலாம். இப்ப இதுல ஒரு லைனை காட்டினபடியா இதுக்கு இங்க இந்த சர்க்கிட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுல இருந்து வர்றது இங்க போகலாம், இங்க போகலாம். அப்ப இந்த கேள்வி செய்யலாம். ஓகே, நீங்க இந்த லைனை வெட்டி விட்டீங்கன்னா செய்யலாம். இப்ப இந்த லைன் இல்லையா செய்யலாம். எப்படி? இது சீரிஸ். இங்க இருந்து இங்க, அல்ல அங்க இருந்து இங்க. கரண்ட் இங்க இருந்து இங்க வருது. என்ன ரேஷியோ? 1:4. 1:4ண்டா இதுக்குள்ள V0 என்னதுக்கு எவ்வளவு? 4V0. அப்ப 5V0 வந்து 2. ஓகே, சோ 5V0 2 V0 என்ன? 2x5. சோ 2x5. இப்ப 2x5 எவ்வளவு வரும்? 0.4.
ரைட் வி நாட் 0.4 அப்ப 4v0 என்ன 1.6 இதுக்குள்ள 1.6 அப்ப இது 0 என்ன -1.6 இப்ப கேட்டது என்ன டி சார்பாக பி அப்ப டி சார்பா வி என்ன இது 0 ஆனா இல்ல உள்ள இப்ப நாங்க விடி மைனஸ் விபியை காணுவோமா ஏதோ ஒண்ணு காணுவோம் விடி மைனஸ் விபி விடி மைனஸ் விடி என்ன -1.6 மைனஸ் என்னது +1 இப்ப -0.6 இப்ப விடி சார்பாண்டா இது 0 அப்ப விபி என்ன 0.6 0.6 வோல்டேஜ் எத்தனாவது விடை 4th ஆன்சர் ஸ்கீமில் ஏதோ 0.4 இருந்த மாதிரி ஞாபகம் இதுதான் சரி இது விளங்குதானே இதுவும் என்ன இந்த லைன் இல்லையேண்டா இந்த லைன் இருந்தா எங்களுக்கு செய்யல அது ஆக்சுவலா ஏன் கரண்ட் எப்படி ஓடுமென்னு தெரியாது எங்களுக்கு இந்த லைன் இல்லையேண்டாதான் இதுல வர்ற அவ்வளவு கரண்டும் இதுக்குள்ள போகும் அப்ப இதுவும் தொடர் அப்ப இது 4க்கு 1 தடை 4க்கு 1 வோல்டேஜ் 4க்கு 1 5 V0 2 வோல்டேஜ் அப்ப V0 என்னங்கள் 5 சரி ஓகே அது ரைட் ரைட் இதுல E7 2.8 வோல்டேஜ் R is equal to 0 தடை இருக்குது 2 ohm 1 ohm 1 ohm இது 2 ohm இது P இருக்கு இப்ப காட்டப்பட்டுள்ள சுற்றில் P மற்றும் Q புள்ளிகளுக்கு இடையிலான சமவெளி தடை 1.4 ஓம் ஆகும் எதுக்கு இடையில பிக்கும் கியூக்கும் இடையில அம்பியர் மணி ஏயினூடாக 1.2 அம்பியர் ஆகும் ஆர்க்கம் எஸ்க்கு இடையிலான இடைப்பட்ட 1 ஓம் தடையினூடான மின்னோட்டம் யாது இப்ப இவ்வளத்தின் ரிசல்ட் என்ன சொல்லிட்டார் 1.4 அதை சொல்லாட்டியும் நாங்க செய்திருப்போம் எப்படி நான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சொல்லியிருப்பேன் சில கேள்விகளுக்கு சரியா வர்ற மெத்தட் என்னது 5 தடையையும் கூட்டு எவ்வளவு 2 2 4 6 7 7 5 பிரிவுங்க சைக்கிள் 5 தடை இருக்கு 5 பிரிவுங்க 7 5 1.4 ஓகே சோ இவ்வளத்தின் ரிசல்ட் 1.4 இது 2.8 இதுல என்ன கரண்ட் வரும் 2 ஆம்பியர் சோ இது வருது 2 ஆம்பியர்ல இதுக்குள்ள 1.2 ஆம்பியர் போகும் இது 1.2 வந்ததுக்குள்ள போறது எவ்வளவு 0.8 ஆம்பியர் ஓகே இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் 1 1 2 2 அப்ப ஒரு விதமான சமச்சீர் இங்க இருந்து பாக்க அங்க இருந்து பாக்குறீங்க அப்ப இதால போற 1.2 தான் இதுக்குள்ள போகும் இதால போற 0.8 தான் இதுக்குள்ள போயிடும் இது நான் படிச்சுறாங்க கட்டாயம் ஞாபகத்தில் இருக்கணும்னு சொல்லி தந்துறாங்க
இதால போறதுதான் இதுக்குள்ள போகும், இதால போறதுதான் இதுக்குள்ள போகுமே. இங்க இருந்து பாக்குறதும் இங்க இருந்து வர்றது இல்லையா? ரைட். அப்ப இது 1.2, இது 0.8 போறது எவ்வளவு? 0.4. ஓகே, இதுக்குள்ள போற கரண்ட் 0.4 ஆம்பியர். செகண்ட் ஆன். ஒருத்தன் கேட்க தடை எப்படி கண்டறிங்கள். அவன் அது என்னன்னா, அது எல்லா இடத்துக்கும் சரியா வராது. அப்ப எதுக்கு சரி வரும் எதுக்கு சரி வரலன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும் வேண்டாம். நான் கேள்விகள் செய்ததுல இது இதுல 5 தடையையும் கூட்டி 5 பிரியும். எத்தனை வந்தாலும் பார்த்தா 5 கிலோ தானே. 1 2 3 4 5 கிலோ. அப்ப அதுல இருக்கிற தடை எல்லாத்தையும் கூட்டி 5 பிரிக்கும். அதுவும் எப்படி இந்த மாதிரி வரைங்க 2 2 1 1 இதுல இது வரைக்கும். அது இதுல சின்ன தடை, இந்த தடை இதுல இருக்கதான் சரியாகுது. இதுல 2 வந்தா பிளஸ். ஓகே, அப்ப அது எல்லாத்துக்கும் சரியான மெத்தட் கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அதான் உங்களுக்கு தடையை தந்தோம். ரைட். 39ஆம் கேள்வி பாருங்க. என்ன படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் உள்ள அனைத்து தடைகளும் ஆர் பெருமானத்தை கொண்டவை. ஓகே, ஏக்கும் பிக்கும் இடையில் பி அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படும் போது சிக்கும் டிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு. இது பிசி, இது ஏஜி. எல்லாம் ஆறுதான். இவர் இப்ப என்ன சொல்ற, ஏக்கும் பிக்கும் இடையில வி அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படும். அப்ப அங்க மட்டும்தான் பிரயோகிக்கிறார். இதுக்குள்ள வி அழுத்த வேறுபாடு, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வி வந்து அப்ளை பண்ற. அப்படி அப்ளை பண்ணினா சீக்கிரம் டிக்கும். அப்ப இப்ப வேற ஒரு இடத்துல பொட்டன்சியல் கொடுக்கல. அப்ப இந்த பொட்டன்சியல் அதுக்கு என்ன வருமானம் தான் கேட்டாங்க, சீக்கிரம் டிக்கும். இப்ப இதுல விய கொடுத்தா இந்த வி இப்ப எதுக்கு பிரிய போகுது, இதுக்கு பிரிய போகுது. இதுக்கு கொஞ்சமாவும் இதுக்கு கொஞ்சமாவும். அப்ப இதுக்கு ஏக்கும் பிக்கும் பார்க்க இது தடை என்ன 2R, இது 2R, இது ஆறு சேர்ந்தா 2R/3. அப்ப இந்த ஆறுக்கையும் இந்த 2R/3க்கையும் தான் என்ன செய்ய போகுது, அந்த வி பிரிய போகுது. என்ன ரேஷியோ, ஆறுக்கும் 2R/3க்கும் என்ன ரேஷியோ, ஆறுக்கு 2R/3. இங்க ஆறுக்கு 2R/3 என்றா 3:2. அப்ப இதுக்கு 3V0, இதுக்கு 2V0. இவ்வளவுக்கு அப்ப 5V0 வந்து வி. 5V0 வந்து வி என்ன, V0 என்ன, V/5. அப்ப V0 V/5. அப்ப இதுக்கு எவ்வளவு இருக்கு, இதுக்கு எவ்வளவு இருக்குன்னா 2V/5. அப்ப இதுக்கு எவ்வளவு, V/5. ஏன் இதுக்கையும் இதுக்கையும் சேர்ந்தானே 2V0. அப்ப இதுக்கு எவ்வளவு, V/5. அப்ப சிக்கும் டிக்கும் இடையில அடுத்த வேறுபாடு என்ன, V/5. ஃபிஃப்த் ஆன்சர். சார் ரிப்பீட். ஏன் டேய், இதுல இதுதான் பார்க்கணும். நீங்கள் சர்க்கிட்ட வேற மாதிரி பார்க்கல. இப்ப ஏக்கும் பிக்கும் இடையில நீங்க வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க. அப்ப இந்த டி கனெக்ஷன் சி கனெக்ஷன் எல்லாத்தையும் கண்டுக்காங்க, அதெல்லாம் இல்லையான்னு வச்சுக்கோங்க. ஏன் அங்கெல்லாம் கரண்ட் ஓட இல்லாது. இப்ப இங்கதான் கனெக்ஷன், இதுல கொடுத்து இதுல எடுக்கிறீங்க, இவ்வளவுதான். இப்ப இதுக்கும் இதுக்கு இடையில என்னதான் கேள்வி. இப்ப சர்க்கிட்ட பாருங்க இப்படி இருக்கு, இதுக்கும் இதுக்கும்.
இவ்வளவுக்குள்ளேயும் வி இருக்கும். ஏன் இந்த பக்கம் வி என்றா இந்த லைன்லயும் வி இருக்கும். இவ்வளவுக்குள்ளேயும் வி என்றா இது ஆர். இதுல என்ன தடை இருக்கு? ரிசல்ட் ஆறும் டூ ஆறும், டூ ஆறும் ஆறும் டூ ஆர் பை த்ரீ. அப்ப இப்ப வோல்டேஜ் எப்படி பிரிய போகுது? ஆறுக்கும் டூ ஆர் பை த்ரீக்கும் பிரிய போகுது. ஆறுக்கு டூ ஆர் பை த்ரீ என்ன 3:2. அப்ப இதுக்கு 3 என்ன, இதுக்கு 2. அப்ப மொத்தமா 5 வி நோட். 5 வி நோட் வி என்ன, வி நோட் எவ்வளவு? வி பை 5. இதுக்கு வி பை 5 2 வி பை 5. 2 வி நோட் எல்லாம் அப்ப 1 வி பை 5 அடுத்து இதுக்கு வி பை 5. அப்ப சீக்கிரம் டி கடையில் அடுத்த வேறுபாடு என்ன? வி பை 5. ஓகேயா? இது 40. ஏன்னா 2 வோல்டேஜ் மின்னியக்க விசையையும் 0.2 ஓம் அகத்தடையையும் கொண்டு 10 சர்வசமனான கிளங்கள் தொடராக இணைக்கப்பட்டு, எப்படி 2 வோல்டேஜ் மின்னியக்க விசை, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து 2 வோல்டேஜா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2 ஓம். அப்படி 10 மின்கலங்களை தொடர்கிறார். இப்படி 10 பேட்டரிஸ் இருக்கு தொடர்ந்துட்டு. அவற்றின் முனைகளுக்கு குறுக்கே 3 வாட் 12 வோல்டேஜ் என தர விடப்பட்ட ஒரு மின்குமுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மூன்று வோல்டேஜ் 12 இணைக்கும் போது, கலங்களை இணைக்கும் போது 2 கலங்களின் முனைகள் மட்டும் மாறி இணைக்கப்பட்டிருந்தால் குமிழொளிரும் வேலை. 2 பேட்டரியை மட்டும் மாத்தி இணைச்சிட்டாங்க. 10ல 2 பேட்டரி மட்டும் இப்படி இணைத்தார். இப்ப என்ன நடக்கும்? இப்ப இது தடைய பாருங்க. 3 வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். பவர் வந்து 12 வாட். சோ பவர் என்னதுக்கு ஈக்குவல்? வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் ஓவர் பி. வி ஸ்கொயர்ட் என்ன? 12 into 12. No, 3 into 3 over 12. அப்ப தடை என்ன? 3 இருக்குது 0.75. இப்ப இதுக்குள்ள என்ன கரண்ட் ஓட போகுது கேட்டீங்க. நைஸா மொத்தமா என்ன பேட்டரிய பார். 10ல 2 போயிட்டு 8. 8 இந்த பக்கம் இருக்கு. 2 16. இந்த பக்கம் 16. அங்கால 4. 16ல 4 போனா 12. நீங்க எப்படி பார்க்க கூடாது. 20 4 16 பார்க்க கூடாது. எப்படி 10ல 2 போயிட்டு இப்ப 8 தானே இந்த பக்கத்துக்கு இருக்கு. 8 2 16. இந்த பக்கத்துக்கு 16 இருக்குது. இந்த பக்கத்துக்கு 4 இருக்குது. 16 4 எவ்வளவு? 12. பேட்டரி 12. தடை என்ன? 10 ஓமும் தொடர் தானே இருக்குது. 10 பேட்டரியும் 10 தர தசன் 2 ஓம். இதுல 3ங்க 4. அப்ப 2 சக 3. அப்ப இது 4 மேல போனா 12 தர 4ங்க 8 3 11. இவ்வளவு. அப்ப இது இந்த வலு என்ன? சரி, இந்த வலு என்னன்னு கேட்டீங்களா? இப்ப ஒர்க் பண்ற பவர் என்னன்னு கேட்டா ஐ ஸ்கேடா. ஐ ஸ்கேட் என்ன? ஏய், இது 48 இருக்கட்டும். 12 தர 4 11 வர்க்கம்
சரி இது வந்து 3 கிலோ எவ்வளவு சரியா சொல்லிக்கினது இங்க நான் போட்டதை மாத்தி போட்டுருக்கேன் 3 வாட் 12 வோல்ட் ஒருத்தன் கூட சொல்லாம இருக்கான் இது தடை கண்டதுக்குள்ள 3 வாட் 12 வோல்ட் இல்லையா அப்ப 12 தர 12 3 அப்ப தடை வந்து 48 அங்க 2 50 அப்ப ஐ எவ்வளவு ஐ வந்து 0.24 அப்ப எவ்வளவு அழகா வந்திருக்கு 0.24 ஸ்கேர்ட் இன்டூ 48 இதான் வேணும். ஓகே இல்ல முழு வோல்டேஜும் கிடைச்சாதான் முழு வோல்டேஜும் அதாவது 12 வோல்டேஜும் கிடைச்சாதான் அவர் முழு பவர்ல ஒர்க் பண்ணுவார் இங்க 12 வோல்டேஜ் கிடைக்காது கடைசி வந்தால் ஏன் கிடைக்கிற மேக்சிமம் வோல்டேஜ் 12 தானே அதோட ஐஆர் போய்க்கு இன்னும் குறையுமே 12 விட குறைய போகுது அதனால ஃபுல் வோல்டேஜும் கிடைக்காது ஃபுல் வோல்டேஜ் 12 வோல்டேஜும் கிடைக்காதுன்னா 3 வாட்ல ஒர்க் பண்ண மாட்டார் அதை விட குறையும் இந்த வாட்லாம் ஒர்க் பண்ணும் ரைட் 42 கண்டிப்பா இது R3 இதுல இது 12 வோல்டேஜ் என்ன வந்திருக்கார் சுற்றில் 12 வோல்டேஜ் மின்னியக்கு விசை கொண்ட ஒரு களம் R1 R2 என்பன மாறாத்தடைகள் மற்றும் R3 என்பது ஒரு மாறுதடை ஆகும் R3 பெருமானம் 0விலிருந்து முடிவிலி வரை மாற்றப்படும் போது மின்கலத்திலிருந்து சுற்றுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் வரைவின்படி அமைகிறார் R3 பெருமானத்தோட மில்லியம்பியர்ல வந்திருக்க இது 2 இங்க 6 இப்ப R3 0வா இருந்தா கரண்ட் 6 ஆம்பியர் 6 மில்லி ஆம்பியர் இப்ப இது 0வா இருந்தால் முழு கரண்ட் இதுக்குள்ள ஓடுது ஓகே தானே அப்ப இதுக்குள்ள 6 மில்லி ஆம்பியர் ஓகே அப்ப இப்ப இந்த R1 + R2 என்னவா இருக்கணும் கரண்ட் வந்து 6 மில்லி ஆம்பியர் இது இல்ல நோ R3 0 இதுக்குள்ளதான் கரண்ட் வரும் இல்லையா இதுக்குள்ள சுத்தி கரண்ட் ஓடும் இது 0 வெறும் கம்பியே இது வெறும் கம்பி என்ன கரண்ட் ஓட முழுக்க இதுக்குள்ள ஓடும் 12 R1 அப்ப 12/R1 6 மில்லி ஆம்பியர் அப்ப R1 எவ்வளவு 2 கிலோ ஏனவன் கிலோ ஓம்ல போடுறான் மில்லி ஆம்பியர் எல்லாம் வோல்டேஜ் கிலோ ஓமால பிரிச்சது மில்லி ஆம்பியர் அப்ப R1 10 வந்துச்சு அதுல 2 ஆன்சர் இருக்குது வச்சுக்கலாம் இன்னொன்னு காணும் R2 காணும் பிறகு
R3 இன்ஃபினிட்டி என்ன? இது இன்ஃபினிட்டி என்ன, இதுக்கு கரண்ட் ஓடாது. இப்ப இதுக்குள்ளால கரண்ட் ஓடும். இப்ப இதுக்குள்ளால கரண்ட் ஓடைக்கு 2 ஆம்பியர், 2 மில்லி ஆம்பியர் வரணும்டா என்னத்தால பிரிக்கணும்? 6. இவ்வளவு 6 கிலோ இருக்கணும். இதுதான் இப்ப 2 வந்துட்டு. அப்ப இது எவ்வளவு? ஓகே, இது இன்ஃபினிட்டி, இதுக்கு கரண்ட் ஓடாது. அப்ப சர்க்கிட்ல 2 மில்லி ஆம்பியர் ஓடும். இங்க முடிவிலேயே போய்க்கு 2 மில்லி ஆம்பியர். அப்ப இதுல 2 கரண்ட் ஓடும். 12 வோல்டேஜுக்கு 2 கரண்ட் வரும். 2 மில்லி ஆம்பியர் வரணும்னா 6 பிரிக்கணும். அப்ப இது 2, இது 4. அப்ப R2 சமன் 4 கிலோ. அப்ப இது விட 2ம் 4ம் செகண்ட் ஆன்சர். ரைட். 42 பாரு. என்னவா? ஐயோ, தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்த ஒரு ஆரோக்கியமான நபரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட போது உடலின் வெப்பநிலை 35 இருந்தது. என்ன நார்மல் உடல் வெப்பநிலை கண்டெடுக்க 35. மேலும் 25 நிமிடங்களுக்கு பிறகு உடல் வெப்பநிலை 33. உயிருடன் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான நபரின் உடல் வெப்பநிலை 37. அப்ப 37 செத்து இருக்கார், உயிரோட இருக்க 37. இப்ப 37ல இருந்து 35க்கு வந்திருக்குது. அதுக்கு எவ்வளவு நேரம் தெரியாது. உடல் கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வளவு நேரம் அது தெரியாது. செத்ததுல இருந்து எவ்வளவு நேரத்துல கண்டுபிடிச்சேன்னு தெரியாது. ஆனா 35ல இருந்து 33க்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது? 25 நிமிடத்தை எடுக்குது. 35ல இருந்து 33, 25 நிமிடம். சூழல் வெப்பநிலை 26. உடல் கண்டெடுக்கப்பட்ட போது அந்நபர் இறந்து எவ்வளவு காலம் ஆயிருக்கு? அந்த டீயை தான் கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் தீட்டா பை டி நேர்வீத சம தீட்டா மைனஸ் தீட்டா. கூலிங் ரேட், வெப்பநிலை இழப்பு வீதம். கூலிங் ரேட் எக்ஸஸ் டெம்பரேச்சருக்கு ப்ரொபோசல், மேலதிக வெப்பநிலை நிறுத்தம். கூலிங் ரேட் என்ன? 37/35 டி நேர்வீத சமம். இப்ப உடல் வெப்பநிலை என்னன்னு எடுக்கும்? சராசரி தானே இது, அவரேஜ் ரேட் தானே, சராசரி வீதம் தானே. வெப்பநிலையும் சராசரியை போடணும். எவ்வளவு? 36. 2 கூட்டி 40. சூழல் வெப்பநிலை 26 ஒரு சமம். பிறகு 35ல இருந்து 33க்கு போகும், அது 25 நிமிடம். அதுக்கு உடல் வெப்பநிலை என்ன? 34. சராசரி 34 செய்வது. இப்ப 1 2 பிரிச்சுடுங்க. 37 35 2 2 டி. இது 22 25 சமன் 10. இதுல இருந்து போனா எவ்வளவு? 8. இது மேல போகுமா? 2 போயிடும். 25 டி சமன் விட்டுங்களா? 5 4 5ஆல் இங்க விட்டீங்கன்னா டி சமன் 20. அப்ப அந்த பயல் செத்து 20 நிமிஷத்துக்கு பிறகுதான் பொடியை கண்டுபிடிச்சிருக்கு. 5வது விட.
ரைட் 43 பாருங்க. இது விளங்குதல்ல 43 மாறா அமுக்கத்தின் கீழ் உள்ள ஒரு குறித்த வாயு திணிவின் வெப்பநிலை 30 பாயிரத்திலிருந்து 40க்கு அதிகரிக்கப்படும் போது வாயுவின் கனவளவு அதிகரிப்பு டெல்டா வி ஆகும். வாயுவின் திணிவு எம் எனில் 30 பாயிரத்தி வெப்பநிலையில் வாயுவின் அடர்த்தி ஆகும். என்ன 30லிருந்து 40க்கு போயிருக்க கனவளவு அதிகரிப்பு டெல்டா வி மாறா அமுக்கத்துல. இப்ப பிவி சமன் என்ஆர்டிய போட்டீங்கன்னா என்ஆர்டிய போடுவோமா? ஆனவருக்கு வாயுவின் அடர்த்தி என்னன்னு தான் கேட்டது. தந்திருக்கிறது கனளவு மாற்றம் இல்லையா? 30 பாயிரத்தில் அடர்த்தி ஆரம்ப அடர்த்தி என்னன்னு கேள்வி. சரி இப்ப இதுல ஆரம்ப அடர்த்தி போடலாம், பட் டீ தெரியாது. டீ தெரியும் 30 பாயிரத்து வி தெரியாது. விக்கு எல்லாம் சரி பாப்போம். என்ன பி இன்டு மாற அமுக்கம் பி தெரியாது. என்ன முதல் கேரளவு வி ஒன் சமன் என் ஆர் டி ஒன் வந்து எவ்வளவு 30 பாயிரத்தி எல்லாம் 303. நீங்க டி ஒன் வச்சிருக்கீங்களா? சரி. So P into V2 சமன் N into R into 313. நான் இப்ப ஒண்ணு இருந்தோட கழிச்சு வரும். 2ல இருந்தோட கழிக்கும். நீங்க 2ல இருந்தோட கழிச்சீங்கன்னா P into V2 minus V1 சமன் N into R into 10. இதான் டெல்டா வி. இல்லையா? இப்ப இந்த ஆரம்பத்தில் இடம் முதலாவது சாம்பாடு எடுத்தா P into V1 சமன் இப்ப வாயுன தெளிவு சிம்பிள் எம்னா வரும். இவ்வளவு கொடுத்தனே தெரியாது. இதுக்கு போடும். இப்ப இது மூல் தான், அதே மூல் தானே. இப்ப இதுல நாங்கள் என்ன போடலாம்? முதல் எழுதிடுவோம். So P into delta V சம M R into 10 over capital. இப்ப முதலாவது படுத்திருக்கோம். P into V1 சம M into R into 303 over capital. விளங்க என்னன்னு இதுல இந்த V1 ஒண்ணு இது ரோ ஆயிடும். அப்ப P is equal to M of V1 வந்து ரோ into R into 303 over capital. ஓகே தானே? இப்ப நீங்க ஒன்று ரெண்டாவது பிச்சுடுவோம். ஆரோ வரையும் போயிடும். அப்ப விட வருமே பியும் போயிடும். ஒன்று ரெண்டாவது பிரிச்சா இதுக்கு எழுது ரெண்டு மாலைச்சு டெல்டா வி சம இது ஏதாவது பிரிக்க எம் ஓவர் ஓ ஆரோ வரையும் போயிடும். இப்ப 10/300. இப்ப சொல்லுங்க ரோவை இங்க கொண்டு டெல்டா வி இங்க கொண்டு வா. ரோ சம 10 எம் ஓவர் டெல்டா வி இன்டு 300. சரிதான் மேடம். ஓகே மூன்றாவது